வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம திரு வெளியே வந்துறாங்க. ஒரு கட்டத்துல திரு ஆட் சூட்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மகா ஆஃபீஸுக்கு திரு கூட போறாங்க. ஆனா கவிதா அவசரப்படுத்தி திரு நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பிறாங்க. நம்ம மகாவுக்கு காலில் கீழே விழுந்து அடிபடுது. அதோட பார்த்தோன்னா திரு நம்ம மகாவை அப்படியே தாங்கி தூக்கி கொண்டு போறாங்க. இதை பார்க்குறாங்க கவிதா. அப்படி ஒரு வயத்தறிச்சல். திருவுக்கு என்ன சொக்குப்பிடி போட்டாலோ திரு சுற்றி சுற்றி வர மகாவையே சுற்றி சுற்றி வரான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி காஞ்சனா அக்கா கிட்ட சொல்ல வேண்டியதான். எப்படியும் திவ்யா வாழ்க்கையில் இந்த மகா இடைஞ்சலாக தான் வரப்போறா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க கவிதா. என்ன ஆனாலும் சரி இந்த மகாவை இந்த வீட்டை விட்டு துரத்தியே தீரணும். இவ இருக்கிறதுனால தான் திருவை நம்ம எந்த விஷயத்துலையும் கட்டுப்படுத்தி இந்த ஆட் சூட்டை நடத்த விடாமல் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மகா தான் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க கவிதா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிவமா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு அதிகாரிக்கிட்ட அந்த ஜட்ஜி கொடுத்த அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. இது ரிலீஸ் ஆர்டர், இவங்க எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு ஜட்ஜை விட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஆர்டரை நம்ம அதிகாரிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அலைஸும் அவருக்கு பிடிவாரத்தால் நான் வெளியே திரும்ப விட மாட்டேன்னு வைக்க நேரம் செக்கு கிடங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டி நான் இதை கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்டு, அதை நீங்கள் எப்படியெல்லாம் கோர்ட்டை அவமதிச்சிங்க அப்படின்னு உள்ள வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் வேலைக்கே நான் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கவிதா எவ்வளோ தூரம் அந்த அதிகாரிகிட்ட மூட்டி விட்டு அவனை விடுதலை பண்ணக்கூடாது, இன்னைக்கு விட்டுட்டோம்னா என்ன 2 நாளைக்கு ஜெயிலில் தான் கிடைக்கணும், சாட்டர்டே சண்டே எடுக்க முடியாது, ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல மூட்டி விட்டாலும் அதிகாரி ஒரு கட்டத்தில் அலெக்ஸ் காட்டின வீடியோவுக்கு பயந்து இனி என் வேலையே போயிடும், இந்த கவிதாவுக்கு சப்போக்காக திருவ உள்ளுக தூக்கி வச்சு நம்ம வேலைக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுது, வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல திருவை கூட்டிகிட்டு போங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிக்கிட்டு திருவை விட்டுறாங்க. இந்த சைடு கவிதாவுக்கு கோவம். அந்த ஆட் சூட் நடந்துட்டா பாம்பேக்காரங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு டார்ச்சர் அதிகரிச்சிடும், இந்த ஆட் சூட்டை இந்த திரு நடத்தப்படாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரு வெளியே வந்தோடனே நம்மளை டீஆக்டிவ் பண்ணி இந்த ஆட் சூட்டை பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு அந்த எதிரிகள் நினைக்க நேரம் நம்ம அதை முறியடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆட் சூட்டை பெர்ஃபெக்டாக பண்ணணும், அதை பண்ணி முடித்து நம்ம கம்பெனி லாபத்தை சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே சும்மா கடுப்பாகுது நம்ம கவிதாவுக்கு. இப்போவே நம்ம ஆஃபீஸுக்கு போவோம், அதை பெர்ஃபெக்டாக நடத்துவோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கவிதாவுக்கு அடுத்த கட்டம் இந்த மகாவை எப்படியாவது கம்பெனிக்கு வரவிடாமல் இருந்தாலே நம்ம இதை அவன் ஆட் சூட்டை பண்ண விடாமல் பண்ணிடலாம், எதையாவது ஒன்று பழியை போட்டு திருவை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா நினச்சிக்கிட்டு அவசரமாட்டு ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு அவசரப்படுத்துகிறாங்க. நம்ம மகா நானும் வரேன் அப்படின்னு அந்த இடத்துல வரதுக்குள்ளே காரை எடுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க நம்ம திரு. அப்போ தான் அவசரமாக ஓடுனதில் நம்ம மகா கீழே விழுந்து கிடக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏன் திரு நிற்கிற, இப்போ போ அப்படின்னு அவசரப்படுத்துகிறாங்க. இல்லாத நான் மகா கீழே விழுந்திருக்கா, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு காரை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம மகா பக்கம் போய் எதுக்காக இப்போ அவசரமாக ஓடி வந்தால், நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டீங்க, நானும் கம்பெனிக்கு வரணும், அதான் ஓடி வந்ததில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு காலில் அடிபட்டிருக்கு. அப்படியே மகாவை தூக்கிக்கிட்டு காருக்கு வராங்க. திரு பார்க்குறாங்க. ஒரு வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்தத்தையும் குடும்பத்தையும் என்ன மந்திரம் போட்டாலோ கைக்குள்ளே கொண்டு வச்சுருக்கா, இப்படியே விடக்கூடாது, இவ போட்ட செயலால் இப்போ நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த இடத்த நினைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கவிதாவுக்கு டார்ச்சர் கொடுத்துறாங்க. அதாங்க பாம்பேக்காரங்க இன்னும் ஏன் நீங்களும் கவிதமும் இந்த ஆட் சூட்டை நிப்பாட்டுறதுக்கு ரியாமூலம் எல்லாம் போட்ட திட்டம் எல்லாம் தவிடுபொடி ஆயிட்டு,
இப்போது உங்களுக்கு நம்பிடுறாங்க, உங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தந்திருக்கோம், இந்த ஆட் ஷூட்டை நடத்தப்படாமல் தடுக்கணும் அப்படின்னா உங்கள் கையை மீறி எல்லாம் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த ஆட் ஷூட்டு நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் அப்படியே வந்து என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டை பிச்சுக்கிட்டு கவிதா நிற்கிறாங்க. இந்த மகா இப்போ ஆஃபீஸுக்கு வராமல் இருந்தால் கூட நம்ம எதையாவது பண்ணி இந்த ஆட் ஷூட்டை நடத்த விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். ஆனால் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணதுக்கு அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க கவிதா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு, மகா, திவ்யா 3 கைகளும் ஒன்று சேர்ந்து அந்த ஆட் ஷூட்டை பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறாங்க. பாம்பேக்காரங்க இது முகத்தில் கரிய பூசுறங்கனுங்க பண்ணிடுறாங்க. கௌதம் அப்படியே அரண்டு போயிடறாங்க. ஒரு கட்டத்தில் கௌதம் மேலே வந்து நம்ம மகாவுக்கு வந்து சந்தேகம் வருது. அன்னைக்கு அதே கண்கள் தான் இந்த கௌதமோட கண்கள். ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு என்ன திவ்யாக்கா அந்த ரியா 3 பேர்த்தையும் கொல்ல துணிஞ்ச அந்த நபர், அப்போ பாம்பேக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நபர் அந்த கவிதாவும் கௌதமும் தான். சொந்த அத்தையாக இருந்தாலும் அண்ணன் பையனுக்கே சூனியம் வைக்கக்கூடிய அத்தையை இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகா அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கவிதா தான். இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு வந்து கவிதாவை வந்து ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து இந்த திருசாரை எந்த வேலையும் பண்ணாமல் டிஆக்டிவாக இருந்து இந்த கம்பெனியில் ஆட் ஷூட் நடத்த முடியாமல் இருக்கலான்னு பார்த்தியா? உன் முகத்தில் நாங்கள் கரிய பூசியாச்சு, ஆட் ஷூட் நடத்தியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து கவிதாவை வந்து வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகா. இந்த பாரு, உங்களால் தான் வந்து இந்த பாம்பேக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ரியாவை வந்து உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடுத்து ரியாவை கொலை பண்ண வந்ததும் உன் ஹஸ்பண்ட் கௌதம் தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து இந்த ரகசியத்தை நான் இப்போ வந்து குடும்பத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்துலேயும் போட்டு விட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு. ஆனாலும் நான் அமைதியாக இருக்கேன்னா என் அமைதிக்கும் ஒரு எல்லை தான் உண்டு. நீ இப்போ பாம்பேக்காரங்க அந்த ஆட் ஷூட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து என்ன வேணாலும் பண்ணதுக்கு நீ தான் காரணம். நீ கூட இருந்தே காலை வாரி விட்டுட்டு இருக்க. இந்த உண்மையை நான் அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உங்க அடி உனக்கு தெரியாது, அந்த அளவு இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ எல்லாம் என்னை வந்து வார்ன் பண்ண அளவு போயிட்டா. ஆனால் கண்டிப்பாக விடக்கூடாது. இந்த மகா என்ன சொக்குப்படி போட்டான்னு தெரியல, அதில் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறான் இந்த திரு. அவள் எது சொன்னாலும் கேட்காம கூடவே இத்தனை வருஷம் இருந்த அவங்க அத்தையை விட வந்து இப்போ வந்து ஒரு வேலைக்காரி, அவளுக்கு இவ்வளோ உரிமையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட நம்ம கவிதா வந்து இருக்கிறாங்க. கௌதமம் பார்த்து உங்களை எப்படி இவ கண்டுபிடிச்சான்னு தெரியல, நீங்கள் தான் ரியாவை வந்து கொலை பண்ண போனது அப்படின்னு வந்து இவளுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரு. ஆமாம், இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடா, இவ யாரு நீ தெரியல, எதுக்காக இங்கே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே குட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து மகாவின் ரகசியத்தை அறிய வந்து முற்படுறாங்க.